ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். போன வாரம் சனிக்கிழமை லீவ் எடுத்துக்கிட்டேன். லேகனுக்கு ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருந்ததா, அவனை பார்த்துக்கிறதுலே டே வந்து சரியாக இருந்தது. வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. லாஸ்ட் வீக் ஒரு 4 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த vlog தான் இது. ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரைடே எங்கள் ஊரில் மார்க்கெட் 1 வீக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து நான் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன்னு. வெளியில் போயிட்டு வந்தால் தான் தெரியுது சம்மர் ஹெவியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. நல்லா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்க முடியல. போகிறதுக்கு முன்னாடியே சரி, வந்ததுக்கப்புறமும் சரி, பிம்பிள் வரும், டேன் ஆகும். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்கின்னே ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடுது. வீட்டுக்கு வந்தோடனே முகம் கழுவுனா தான் சொப்படா அப்படின்னு இருக்குது. மார்க்கெட் போயிட்டு வரும்போதே மணி 5:45 பக்கம் ஆகிடுச்சு. வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு 2 பூ வச்சுட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறனால சாமி கும்பிட்டேன். ஃப்ரைடே நாள் முழுக்க ஒரு டிவைன் வைப்பாகவே ஃபீல் ஆகும். அந்த டேவோட வைப்பை வேறு எந்த டேலையும் நம்ம மேட்ச் பண்ணவே முடியாது. சாமி கும்பிட்டு அப்புறம் ஒரு கப் காஃபி வச்சு குடிச்சிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு எடுத்து வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னுமே நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது கேட்பீங்க, 1 வீக் ஸ்டோர் பண்ணுறது நல்லதா அப்படின்னு. நல்லது இல்லை தான். ஆனால் வந்து இங்கே வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் வீக்லி ஒன்ஸ். நினச்ச நேரத்தில் போய் காய்கறி வாங்க முடியாது. பக்கத்தில் அவ்வளோ சீக்கிரம் கடை இருக்காது. நம்ம வீட்டில் இப்போ குட்டி கார்டன் இருக்குது. எங்கள் கார்டனில் மேக்ஸிமம் எங்களுக்கு தேவையானது கிடைக்கிது. அங்கே கிடைக்காத காய்கறி பழம் தான் நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கிறோம். முன்னாடி அளவுக்கு நான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப மினிமலாக ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஒரு சீசன் டைமில் வந்து ஒரு காய்கறி நல்லா காய்க்கும், சீசன் முடிஞ்சது செடி எடுத்திருப்போம். அந்த மாதிரி கிடைக்காததை மட்டும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நானே மார்க்கெட் போயிட்டு வரனால என்ன வாங்குகிறோன்னு எனக்கு தெரியும், என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கணும்னு தெரியும். ஒரு ப்ரீ பிளான்டாக போகிற மாதிரி இருக்கும். எழுதிலாம் வச்சுக்க மாட்டேன், மைண்ட்லேயே இருக்கும் இன்றைக்கி இந்த காய் இருக்குது, இது சமைச்சிடலாம் அப்படின்னு. இப்போ காய்கறிலாம் காயறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்டேஷியாவிலேருந்து ஒரு குட்டி ஹால் வந்து பார்த்துடலாம். கிச்சனுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். வீடியோட பின்னாடி அரேஞ்ச் பண்ணுறதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கலரில் இருக்க கிச்சன் டால் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து டோட்டலாக செட் ஆஃப் 4 வந்து வரும். ஈச் கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 ml, அதாவது 2 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். இந்த கண்டெய்னரில் மேலே மெட்டல் காஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு அழகான கிளாஸ் விண்டோ. அதனால் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ரெட் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ, என்ன வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஆர்டர் ஃப்ரீ அண்ட் cheapest ஆல்சோ. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பி ஷேப்பில் இருக்க இந்த ஒயிட் ஹனி பாட் தான். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. இதில் யூஸ் பண்ணியிருக்க செராமிக் இன்டர்நேஷ்னல் ஃபுட் கிரேட் ஸ்டாண்டர்ட். அதனால் ஃபுட் சேஃப், நான் டாக்ஸிக், நான் போரஸ், அழகாக ஒரு க்யூட்டாக குட்டியாக செராமிக்கில் வந்து லிட்டும் உட்டன் ஹனி டிப்பரும் இது கூட கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு ரிப்பு டெக்ஸ்சரில் இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியான க்ரிப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி காஃபி மக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட காஃபி மக் கலெக்ஷனில் இது நியூ அடிஷன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் கெனோலி க்ரீம் கலர் டம்ளர் செட் ஆஃப் 4 வரும். ஈச் வந்து 380 ml கெப்பாசிட்டி. இது வந்து ப்ரீமியம் ஸ்டோன்வேர் செராமிக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு அழகான எம்போஸ்ட் டிசைன். இது நம்ம டிஷ் வாஷும் பண்ணிக்கலாம், மைக்ரோவேவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 100% ஃபுட் கிரேட் மெட்டீரியல், சிப் டெஸ்டன்ட் ஆல்சோ. அடுத்தது வென்டோ ஃபுட் ஸ்டோரேஜ் கிளாஸ் கண்டெய்னர் செட் ஆஃப் 4 வரும். பெருசு வந்து 2500 ml, மீடியம் 1320, சின்னது 220 ml. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரில் கீழே ஒரு க்ரூடு பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் இதில் ஃபுட் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லிட்டுமே பார்த்தீங்கன்னா டெம்பர்டு கிளாஸ், ஏர் வெண்ட் ஆகிறதுக்கு நெஸ்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம்னா நல்லா ஏர் டைட்டாக ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன பொருள் வச்சாலும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹை போரோசிலிகேட் கிளாஸ் மெட்டீரியல். இது நம்ம நார்மலாக டிஷ் வாஷும் பண்ணிக்கலாம், அப்படியே ஃப்ரீசரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ்லேயும் அவன்லேயும் யூஸ் பண்ணும்போது லிட் இல்லாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத போது ஒன்றுக்குள்ளே ஒன்று கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸாக யூஸ் பண்ண கூட சூப்பராக இருக்கும். இது என்னோட விஸ் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருக்க ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், மினிமலிஸ்டோட கிளாஸ் சாஸ்பேன். இது கூட ஒரு உடன் ஹேண்டலும் கிளாஸ் லிட்டும் வந்து வரும். உடன் ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் பண்ணணும் மேனுவல் ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுபடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது ஈஸியாக டிட்டாச் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியமான போரோசிலிகேட் கிளாஸ். இது வந்து ரொம்ப லைட் வெயிட், டியூரபிள், ஈஸியாக வந்து டிஷ் வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன மாதிரி அடுப்பில் வச்சா பிளாஸ்ட் ஆகுமான்னு ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்கு பால் இல்லை தண்ணி எது வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் காய வச்சிங்கன்னா எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலே ரெடி பண்ணுற இந்தியாவோட ஃபஸ்ட்டு டம்ளர் பாட்டில் இதுதான். பிக்ஸ் 40யோட இன்சுலேட்டட் டம்ளர் பாட்டில். நான் பிங்க் கலர் எடுத்திருந்தேன். கெப்பாசிட்டி வந்து 1200 ml. இந்த டம்ளர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சூடாவோ கூலிங்காவோ எது ஊற்றி வச்சாலும் எந்த டெம்பரேச்சரில் ஊற்றி வைக்கிறோமோ ரொம்ப நேரத்துக்கு அதே டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் லிட் ஃபீச்சர் இருக்குது. இந்த சைடு நம்ம சிப் பண்ணி குடிச்சிக்கலாம், இந்த சைடு நம்ம ஸ்விக் பண்ணி குடிச்சிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை வேக்யூம் இன்சுலேஷன் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சீல் ஆகிடும். எங்கே மூவ் பண்ணாலும் கொஞ்சம் கூட ஸ்பில்லே ஆகாது. இதோட இந்த பில்டின் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இது கூட சிப் பண்ணி குடிக்க ஒரு டியூபும் க்ளீன் பண்ண ஒரு ப்ரஷ்ஷும் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்னோட விஸ்லிஸ்ட்ல இருந்த இன்னொரு ப்ராடக்ட் பிராஸ் ஹந்தி. லிட்டும் பார்த்தீங்கன்னா பிராஸ்லெட். இதோட கெப்பாசிட்டி வந்து 4000 ml கெப்பாசிட்டி. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா டின் கோட்டட் அப்படிங்கிறதுனால நம்ம குக் பண்ணும்போது நேச்சுரலாகவே அது நான்ஸ்டிக் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதில் குக் பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் குக் பண்ணும்போது இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், தைராய்டு இருந்தால் பேலன்ஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 100% ஃபுட் சேஃப் மெட்டீரியல், ஃப்ரீ ஃப்ரம் லெட் அண்ட் அதர் டாக்ஸின்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஃப்லான் ஃப்ரீ, கேஸ் ஃப்ரெண்ட்லி, சீக்கிரம் வந்து ஹீட் ஆகிரும், குயிக்காக வந்து சமையல் முடிச்சிடலாம். அப்புறம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேசல் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிராஸ் பாலிஷ் லிக்விடும் வந்து கொடுத்துருவாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ராடக்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு. நிறைய பேர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா டியூரபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். இதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா எர்கோனாமிக் எட்ஜஸ், ஷார்ப்பாக இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இதோட மெஷர்மெண்ட் ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க. அப் டு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். கட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகிறதோ மூவ் ஆகிறதோ இல்லாமல் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் அண்ட் ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆல்சோ. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாமே நல்லா காஞ்சிருந்தது. கண்டெய்னரும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் ஒரு 1 வீக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இல்லாமல் கொஞ்சம் பிளான்டாக எனக்கு போகிற மாதிரி வந்து இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, ரொம்ப கசகசன்னு இருக்காதா, ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்காதா கிச்சன் அப்படின்னு தான். நான் எப்படி ட்ரெஸ் எல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டீக்ளட்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதை மட்டும் வச்சுக்கணும், அதே மாதிரி தான் கிச்சன் ஐட்டம்ஸும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எது எனக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணாததை தனியாக எடுத்து வச்சுருவேன். தனியாக எடுத்து வச்சுருந்தா தூக்கிலாம் போட்டுற மாட்டேன். அம்மா, அக்கா, அண்ணின்னு யார்கிட்டாலும் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஒரு கார்ட்போர்டில் போட்டு செலோடேப் போட்டு ஒரு சேஃபாக அட்டையில் வந்து எடுத்து வச்சுருவேன். எங்களோட இன்னொரு வீட்டை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கோம். அதுக்கு வந்து 5 வருஷம் ஆகுதோ 10 வருஷம் ஆகுதோ அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. எப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் நல்ல பெரிய கிச்சனாக, நிறைய கபோர்ட்ஸ், நிறைய இடம் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கட்டணுன்னு தான் எல்லா திங்ஸுமே தூக்கி போடாமல் பத்திரமா கார்ட்போர்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக, நீட்டாக, தேவையானது மட்டும் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதிகமாக கசகசன்லாம் இருக்காது. அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சன் கபோர்டில் வேக்யூம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பெரிய கண்டெய்னரும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு. காலையிலேருந்து காஞ்சிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சேன். பாஸ்தா போட்டு வச்சுருந்த கண்டெய்னர் லிட் வந்து உடஞ்சிருச்சு, அதனால் இதில் மாற்றிட்டேன். அப்புறம் பச்சரிசி, நாட்டு சக்கரை, சிறுதானியத்தில் புட்டு, இடியாப்பம் மாவு ஏதாவது ஒன்று வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த வாட்டி சிகப்பரிசியில் புட்டு மாவு வாங்கியிருந்தேன், அதுவுமே இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சேன். நான் இப்போ டயட்டில் இருக்கனால ஹனி அதிகமாக தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா பியோர் தேன், கடையில் வாங்கலை. என் ஹஸ்பண்டே நல்லா தேன் அடிப்பார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடித்தது தான். இந்த கண்டெய்னர் வந்ததும் அதில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். டீக்ளேட்டர் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் வந்து நிறைய கபோர்டில் காலியாக இருக்குது. நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணேன். இங்கே உள்ள இருக்கு.
நான் முன்னாடியே சொன்ன மாரி இது நெறைய நாள் கலந்தெடுத்த வீடியோ. அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணணும். நான் வந்து வெஜிடபிள் பிரியாணியும், ஆனியன் ரைத்தாவும் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் காலையில சாப்பிட வந்து தோசை மாவு இருந்தது. கொஞ்சம் சட்னி அரைச்சிடலான்னு யோசிச்சு தான் ஒவ்வொன்னா வந்து செய்ய ஆரம்பிச்சேன். வெஜிடபிள் பிரியாணி இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி இது மட்டும் தான் இருந்தது. நீங்க உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், பீன்ஸு எது வேணுனாலும் நீங்க போட்டுக்கலாம். தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டு, காலிஃப்ளவர்ல உப்பு போட்டு சுடு தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு கரம் மசாலா வந்து இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறனால சூப்பரா இருக்கும். 2 துண்டு பட்டை, 5, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பிரியாணி இலை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் தண்ணிய வடிச்சுட்டு, கட் பண்ண கேரட், பட்டாணி, அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலேயே போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள், கலருக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச கரம் மசாலா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு ஓரமா வந்து இருக்கட்டும். இது ஒரு 10, 15 நிமிஷம் ஊறுனா உப்பு, காரம் எல்லாமே அதுக்குள்ள சூப்பரா இறங்கிரும். நான் சீரக சம்பா அரிசியில தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன். 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதே நீங்க பாஸ்மதி அரிசியிலே செய்யலாம். இதுக்கு என்ன தண்ணி அளவு சொல்லணும், அதே நீங்க பாஸ்மதி அரிசிக்கு ஊத்திக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அந்த பிராஸ் ஹண்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து பிரியாணி செஞ்சிருந்தேன். சூப்பரா இருந்தது இந்த கடாய் உண்மையாவே. பிரியாணிக்கெல்லாம் செம்மையா இருக்கும். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பின்னாடி பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊத்திக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஃபுல்லா நெய்யில செய்யறனா கூட செய்யலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை போட்டு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணத சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வெளியே நம்ம குட்டி கார்டன்ல புதினா நல்லா படர்ந்திருக்குல்ல, தேவையானத மட்டும் ஓடி போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா தள தளன்னு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பறிச்சுட்டு வந்த புதினா வாஷ் பண்ணி போட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டேன். அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறி மிக்சரை அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோட சேர்க்க தேவையில்ல, காய்கறியிலேயே சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நீல வாக்குல கட் பண்ணது, 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. காய்கறி ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் வந்து உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்பயே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்க போகிறேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் வந்து 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்தனால 2 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் சம அளவு வரணும். அது வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி சம அளவு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, கடைசியாக கார்னிஷிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா தூவி விட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு தம் வச்சிடலாம். இதுக்கு வந்து மேலே வெயிட்டில் பெருசாக வைக்க தேவையில்லை. இந்த கடாயில் செய்யும்போது கீழே தோசைக்கல் மட்டும் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நான் தம் வச்சுட்டேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சுமா இருந்தது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு தாளித்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் அரிசி போட்டால் வேலை முடிஞ்சுது. அது தம் ஆகிறக்குள்ளே ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம், ஆஃப் பண்ணி 10 நிமிஷம், அதுக்கப்புறம் இறக்கி தம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கடாயில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அப்படியே சாப்பாடு வந்து பூவாட்ட கரெக்டான பதத்தில் வெந்து சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரியாணியோட டேஸ்ட். நான் மத்தியானம் தான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ பிடிக்காது. சிக்கன், மட்டன் தான் நல்லா சாப்பிடுவார். ஆனால் அன்றைக்கி அவரே வந்து பிரியாணி மதியம் சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உடனே தேபி லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். இந்த கண்டெய்னர் வந்து லஞ்ச் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம் பாப்பான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதில் இருக்க பொருள்லாம் வேறு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் தான் லஞ்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தா. காலையில் சாப்பிட தோசையும் புதினா சட்னியும் வந்து பேக்
பேக் பண்ணி கொடுத்தேன். எனக்காக கண்டிப்பாக ஒரு டைம் இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே வைங்க, சூப்பராக வரும். தீபி கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் லேகனை ரெடி பண்ணுற வேலையை பார்த்தேன். ஒரு சில நாள் லேகன் நேரமா தூங்கிட்டானா, அத்தை மாமா கூட ஃபார்ம் ஹவுஸ்லயே இருந்துக்குவான். அப்படி இல்லைன்னா எங்க கூட எங்களோட இன்னொரு வீட்ல தான் வந்து தூங்குவான். அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, அந்த மார்னிங் கடல்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு தேவை. கண்டிப்பா அத பண்ணியே ஆகணும். எல்லா நாளும் அழுகாமலாம் எழுந்திரிக்க மாட்டான். ஒரு சில நாள் அழுகையோட தான் டேவே ஸ்டார்ட் ஆகும். நாள் முழுக்க அழுதுகிட்டே கூட இருப்பான். ஒரு சில நாள் ஸ்வீட்டா வந்து போகும். நெறைய நாட்கள் டிமாண்டோட தான் டேவே ஸ்டார்ட் ஆகும். இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், இந்த சாப்பாடு வேணும், தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, வாந்தி வருது, மயக்கம் வருது, அவனுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் வந்து சொல்லிடுவான். இப்போ ஏன் அழுகாமல் எந்திரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ எழுந்திரிக்கும் போதே அழுகாமல் எந்த டிமாண்டும் வைக்காம ஸ்கூலுக்கு போயிட்ட அப்படின்னா உனக்கு 60 டேஸ் வந்து ஸ்கூலில் லீவ் விட்டுறாங்க, நீ ஜாலியாக இருக்கலாம், இந்த ஒரு 10-15 நாள் மட்டும் போனால் போதும் அப்படிங்கிறனால அழுகாமல் எழுந்திரிக்கிறான். அதுவும் இல்லாமல் மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் உனக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல், வீக்லி 1 or 2 டேஸ் தான் வந்து ஃபுல் டே ஸ்கூல் இருக்க மாதிரி இருக்கும். அதனாலேயே அழுகாமல் வந்து போயிட்டுருக்கான். உங்கள் வீட்டில் எப்படி இதே மாதிரி சினாரியோ தானா, இதை விட மோசமாக இருக்குமா, இல்லை சமத்தா கிளம்பிக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் ரீட் பண்ணி பார்க்குறேன். எது எப்படியோ இந்த வருஷத்தை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜூன் ஸ்டார்ட் ஆனதா என்ன கதை எப்படிங்கிறதே தெரியும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் பால் அவனுக்கு காத்தி கொடுத்துட்டு நான் ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிட்டு பிரிஸ்காக டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல் டே ஸ்கூல் இருந்தது, தோசை ஊற்றி அவனை அனுப்பி விட்டுட்டேன். ஸோ இதோட இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.